பூண்டி புழல் ஏரியிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளதால் சடையங்குப்பம் வர்மாநகர் தரைப்பாலம் மூழ்கியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நிகரார் செய்தியாளர் மணிவர்மன், போக்குவரத்துக்கு அந்த பகுதி மக்கள் என்ன பண்றாங்க? விவரங்கள். பூண்டி புழல் ஏரியிலிருந்து திறந்துவிடப்பட்டுள்ள உபரி நீரானது மணலி சடையங்குப்பம் பர்மாநகர் பகுதியில் உள்ள தரைப்பாலம் மூழ்கியுள்ளதால் மக்கள் எவ்வித பாதிப்புமின்றி தற்பொழுது பயன்படுத்தி கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்த தரைப்பாலத்தில் முழங்கால் அளவே தண்ணீர் இப்பொழுது தேங்கியுள்ள நிலையில் வாகன போக்குவரத்தும் பாதிப்பில்லாமல் அதே பயன்படுத்தி வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையின் தீவிரத்தினால் கடந்த வாரங்கள் பெய்த கனமழையினால் நீர்நிலைகள் நிரம்பியுள்ளன. குறிப்பாக பூண்டி புழல் ஏரிகள் 80% கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனையடுத்து பூண்டி புழல் ஏரியிலிருந்து உபரி நீரானது கடந்த வாரங்களாகவே திறந்துவிடப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் புழல் ஏரியிலிருந்து 750 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டது. மழையின் அளவு குறைந்ததால் படிப்படியாக குறைக்கப்பட்டு தற்பொழுது 250 கன அடி நீரானது தற்பொழுது திறந்துவிடப்பட்டுள்ளது. அதே போன்று பூண்டி ஏரியிலிருந்து 9500 கன அடி நீரானது திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த உபரி நீர் கொசத்தரை ஆற்றில் கலந்து மணலி புதுநகர், சடையங்குப்பம், பர்மாநகர், ஆமுள்ள வாயில் வழியாக எண்ணூர் முகத்துவாரம் கடலில் கலக்கிறது. இந்த உபரி நீர் வெளியேறும் பகுதிகளான சடையங்குப்பம் பர்மாநகர் பகுதியில் தரைப்பாலம் தற்பொழுது நிரம்பியுள்ளது. இந்த குடியிருப்பு பகுதிகளில் இருளர் காலனி, சடையங்குப்பம் பகுதிகள் ஏராளமானோர் வசித்து வருகின்றனர். இந்த தரைப்பாலத்தை பயன்படுத்திதான் இவர்கள் இந்த வெளியில் வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக வாகன போக்குவரத்தும் இந்த தரைப்பாலத்தின் வழியாக சென்றடையவில்லையும். வரும் வாரங்களில் கனமழையானது தொடர்ந்தால் நீர்நிலையிலிருந்து அதிக அளவு கன அடி நீர் திறக்கப்பட்டால் இந்த உபரி நீரானது ஊருக்குள் புகழும் நிலை ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கிருக்கும் வட மாநிலத்தவர்களை முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நேற்று முதல் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு மாநகராட்சி மூலம் உணவுகள் வழங்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் தற்பொழுது வரை எவ்வித பாதிப்பும் இல்லாமல் மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.